காவிரியில் தண்ணீரின்றி வறண்ட போதிலும் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அமிர்தலிங்கம் வழங்கிட கேட்கலாம். அமிர்தலிங்கம், வணக்கம். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? பக்தர்களுக்கு என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது ஆடி மாதம் 18ஆம் நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு விழா இந்த ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் சற்று சோகமான சூழலில் நடைபெற்றது. குறிப்பாக மேட்டூர் அணையில் போதிய நீர்மட்டம் இல்லாததால் இதுவரை அணை திறக்கப்படவில்லை. அதன் விளைவாக காவிரி மற்றும் கிளை ஆறுகளில் தண்ணீர் வரத்து இல்லாமல் திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆறுகள் பெரும்பாலும் வறண்டு மணல் திட்டங்களாகவே காட்சியளிக்கின்றன. இருப்பினும் பல தலைமுறைகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஆடிப்பெருக்கு பாரம்பரியத்தை மக்கள் கைவிடவில்லை. சுமங்கலி பெண்கள், புதுமண தம்பதிகள், கன்னி பெண்கள் என ஏராளமானோர் தங்களது குடும்ப நலன், திருமண பாக்கியம் மற்றும் நாட்டின் வளம் வேண்டி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். குறிப்பாக திருவாரூரில் சைவ சமயத்தின் தலமாக விளங்கும் காசிக்கு நிகரான புண்ணிய தலமாக போற்றப்படும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் கமலாய திருக்குளத்தில் அதிகாலை முதலே பக்தர்கள் திரண்டனர். குளக்கரையில் வாழை இலை விரித்து தேங்காய், வாழைப்பழம், மஞ்சள், கண்ணாடி, பச்சரிசி, வெல்லம் மற்றும் பல்வேறு கனி வகைகள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை படையலிட்டு தீபாராதனை தீபம் காண்பித்து அந்த நீரையே காவிரி அன்னையாக மனதில் நினைத்து பக்தியுடன் வழிபட்டனர். புதுமண தம்பதிகள் திருமணத்தின் போது அணிந்திருந்த பழைய தாலி கயிற்றை மாற்றி புதிய மஞ்சள் கயிற்றை அணிந்திருந்தனர். கன்னி பெண்களுக்கு சுமங்கலி பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்தனர். திருமணமான பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் மஞ்சள் கயிறு கட்டிக்கொண்டு தங்களது தாலிப்பாக்கியம் நிலைத்திருக்க வேண்டியும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு பெருக வேண்டியும் வேண்டினர். அத்துடன் நாட்டில் பருவமழை நன்கு பெய்து அணைகள் நிரம்ப வேண்டும், காவிரியில் நீர் பெருக்கெடுத்து ஓட வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், பசி பட்டினி நீங்கி அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் என்றும் காவிரி அன்னையிடம் பக்தர்கள் மனமுருகி வேண்டிக் கொண்டனர். இதே போன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறிலும் ஆடிப்பெருக்கு வழிபாடு நடைபெற்றது. ஆனால் அகண்ட காவிரி வறண்ட மணல் பரப்பாக மாறியிருந்ததால் புதுமண தம்பதிகள் ஆற்றின் நடுப்பகுதிக்கே நடந்து சென்று மணல் திட்டுகளில் காதோலை, கருகமணி, பச்சரிசி, பழங்கள், மாங்கல்யம் மற்றும் திருமண மாலைகளை வைத்து பூஜை நடத்தினர். பின்னர் தங்களது திருமண மாலைகளை காவிரியின் மணல் பரப்பிலேயே சமர்ப்பித்து சென்றனர். இதே போன்று கும்பகோணம் காவிரி படித்துறையிலும் இதே போன்று காட்சிதான் நிலவியது. காவிரியில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பாரம்பரிய முறையில் பூஜை செய்து மஞ்சள் கயிறு கட்டிக்கொண்டு ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினர். புதுமண தம்பதிகள் திருமண மாலைகளை சமர்ப்பிக்க ஆற்றில் தேங்கியிருந்த சிறிதளவு தண்ணீரை தேடி சென்று வழிபாடு நடத்தினர். இதற்கிடையில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு காவிரி படித்துறைகளில் தற்காலிகமாக தண்ணீர் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் முன்கூட்டியே கோரிக்கை விடுத்திருந்ததாகவும், ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாதது பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தனர். இதே போன்று திருச்சி மாவட்டம் முசிறியிலும் ஆடிப்பெருக்கு விழா களை இழந்து காணப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.